நண்பா அங்கே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஆகும். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் நண்பா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் அப்டுடேட் ஆகிக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம சீரீஸ் இது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளூடூத் அண்ட் ரிசீவர் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய காரோட ரேடியோ இதுலேயோ ப்ளே பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்பீக்கர் வச்சுருந்தா ஓன் ஸ்பீக்கர் வச்சுருந்தா அதுலேயும் ப்ளே பண்ண முடியும். இது ஒயர்லெஸ் நண்பா. இது மட்டும் பென்ட்ரைவ் இருந்தால் போதும். உங்களுக்கு ஏயுஎக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பின் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நீங்கள் கடையில் வாங்க தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்ததுன்னு பாருங்கள். இது அமேசான்லேருந்து தான் வந்தது. இப்படி தான் இருக்கும். இது நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் பண்ணோம். ஆனால் வரது லேட் ஆச்சு. ஏன்னா நான் அட்ரஸ் தப்பாக நம்ம கொடுத்தாச்சு. 3 வாட்டி நான் ஒரே சேம் அட்ரஸ் கொடுத்ததுனால தப்பாக வந்தது. நீங்கள் அட்ரஸ் மட்டும் தப்பாக கொடுக்காதீங்க. கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே சேர்ந்துடும். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருந்தது பார்க்கலாம் வாங்க. இது எப்படி வந்துச்சு, எப்படி பேக் பண்ணி வந்துச்சுன்னு பார்க்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்தது. இப்போ ஒயர்லெஸ் மியூசிக் ரிசீவர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுலேருந்து வந்துச்சு ஒயர்லெஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அது என்னென்ன இது இருக்குது அது எல்லாமே விவரம் எல்லாமே பின்னாடி போட்டிருக்காங்க நண்பா. இது எப்படி கனெக்ட் பண்ணலாம், இதில் கனெக்ட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இது ஃபோன் ஒயர்லெஸ்ஸாக நம்ம பார்த்து கேட்க முடியும். இது 3.5 mm மீட்டர் வரையும் நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்க, ஆடியோ ஜாக். அவ்வளோதான். இது 10 மீட்டர் வரையும் டிஸ்டன்ஸ் நம்ம ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியலனா இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ப்ராடக்ட் வந்துச்சு. இதுலேருந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா தான் இருக்குது. டேமேஜ் எதுவுமே ஆகலை. நல்ல ஒரு இந்த கவரில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பபுள் கவர்னு சொல்லுவாங்க. அதில் பின் பண்ணி கொடுத்தாங்க நண்பா. நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது டபுள் 4 லேயர்ஸ் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் நண்பா, அமேசான்லேருந்து வந்திருக்கும். இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியாது. நான் எந்த டிரான்சிஷன் இது மட்டும் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ட்ரேடர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. சிக்னேச்சர் போட்டு தந்திருக்காங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 rupees. ஜிஎஸ்டி மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் நண்பா. இதுக்கு ஸ்பெஷல் சார்ஜ் பண்ணுவாங்க நண்பா. ஷிப்பிங் சார்ஜஸ் அவைலபிள் இருக்குது. அவங்க கொடுப்பாங்க. அதனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 180 rupees. அது ஒரே ஒரு ப்ராடக்ட்னால 130 rupees. ஷிப்பிங் பண்ணுறாங்கனால 50 rupees இது பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 180 rupees நண்பா. இதையும் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் செக்யூரிட்டி, இதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கல. உங்களுக்கு நான் என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நான் அந்த குவான்டிட்டி மற்றும் அந்த ரேட் அமேசான்லேருந்து வந்தது மட்டும் காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் எல்லாமே தெரியுது. ஷிப்பிங் சார்ஜஸ் இப்படி தான் வரும். உங்களுக்கு பில் வந்துச்சுன்னா அமேசானில் டைரெக்டாக கொடுப்பாங்க நண்பா. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இதுதான், இப்படி தான் இருக்கும். பென்ட்ரைவ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பென்ட்ரைவ் நார்மல் போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் சார்ஜிங் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற சார்ஜர் வச்சு நம்ம இது ஒர்க் பண்ண வைக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அதை வச்சு நம்ம ரிவ்யூ பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. உங்களுக்கு கார் மற்றும் பெரிய ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா இதை வச்சு ஒர்க் பண்ணலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஐபெரி கம்பெனிலேருந்து நான் சார்ஜர் ஒன்று வாங்கினோம். 300 rupees. இது அமேசானில் இருக்கான்னு தெரியல. நான் பக்கத்தில் நியர்பை ஸ்டோரில் வாங்கினேன். இது நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இது மாதிரி தான், இது வச்சு தான் நம்ம பண்ண முடியும். இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது எப்படி போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல இந்த பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இதை இதோட ஃபிட் பண்ணுங்க நண்பா. ஃபிட் பண்ண உடனே எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஃபிட் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம மல்டிபிள் சார்ஜரில் நம்ம போடுறோம். இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்படி வச்சு சும்மா ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கர் தான் நண்பா. இது ப்ளேஸ் ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக இருக்குது. நியர்பை ஸ்டோரில் கேட்டிங்கன்னா இதுமாரி ஒரு காமிப்பாங்க மொபைல் ஸ்பீக்கர்னு. இதுலனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட எந்த நார்மல் ஸ்பீக்கர் இருந்தாலும் இதை வச்சு நம்ம போர்ட் பண்ணிக்க முடியும். இதை ஜஸ்ட் அந்த பின்னாடி ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அந்த ஹோல்ஸில் நம்ம வந்து ஜாயின் பண்ணோன்னா ஒர்க் ஆகும். இப்போ ஜாயின் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நண்பா. ஜாயின் பண்ணோன்னே இப்படி தான் நண்பா இருக்கும். ஒரு ஃபுல் போர்ட் வந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ நான் அந்த வாய்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறேன். ஸ்பீக்கர் ஆன் ஆகிடுச்சு, உங்களுக்கே தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சவுண்ட் ஃபுல் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் Bluetooth mode. இந்த வாய்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நண்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எப்படி ப்ளே சாங் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இது ஒரு டேப் நண்பா. இது யூபி ஸ்லேட் என்ற கம்பெனிலேருந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாப்டாலேருந்து பை பண்ணோம். இதோட லிங்க் வந்து நான் கிடச்சதுன்னா உங்களுக்கு கீழே போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த வாய்ஸும் கேட்டிருக்கோம். இப்போ வந்து நான் வயர்லெஸ் மவுஸ்லேருந்து பண்ணுறோம். இந்த மவுஸோட ரிவ்யூ ஒரு நாள் போடுறோம், பாருங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இப்போ வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் மவுஸ் பாயிண்ட் இருக்குது. இது வந்து இப்போ ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் பாருங்கள். முதல்ல ப்ளூடூத் ஆப்ஷன் போங்க. உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஆப்ஷன் போயிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிடுங்க. ப்ளூடூத் ஆன் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதோட BT1663 கனெக்டட்னு அவங்களே வந்துடுச்சு பாருங்கள். ஏற்கனவே பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேர் பண்ணலைன்னா நீங்கள் பேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா. இப்போ நம்ம ஒரு சாங் ப்ளே பண்ணோன்னா அங்கே எப்படி ப்ளே ஆகுது மட்டும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மியூசிக் போயிட்டு ப்ளே பண்ணுறோம். இப்போ வந்து மியூசிக் போயாச்சு நண்பா. சாம்பிள் சாங்ஸ் சும்மா ப்ளே பண்ணுறோம். எப்படி ஒர்க் பண்ணி பாருங்க. நல்லா சவுண்ட் கேட்குது பாருங்க. வைரஸ் தான். இப்போ நான் இதை எடுத்துன்னு போகிறோம். எங்கே ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, வயர்லெஸ்ஸில் தான் இருக்குது. மவுஸ் எதுவுமே கனெக்ட் பண்ணல, எந்த வயரும் இதுக்கு போக. இது வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒர்க் பண்ணும். மழை பொழிந்திடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம எப்படி பண்ணோன்னு. உங்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்டன்ஸ் எத்தனை போய் காமிச்சோம். உங்களுக்கு வந்து வயர் எதுவுமே கனெக்ட் ஆகலைன்னு. அவ்வளோதான் நண்பா. இது உங்களுக்கு ஆஃப் பண்ணோன்னா சிம்பிள் தான். திரும்பி போயிட்டு ப்ளூடூத் ஆப்ஷனில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண முன்னாடியே சவுண்ட் வரும் பாருங்கள். அவ்வளோதான் நண்பா. இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் ஆஃப்னு அர்த்தம். எல்லாமே இதாகிடுச்சு. இது போல் உங்களுக்கு பல ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங்கில் காத்து கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பல ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூவில் இருக்குது. நான் இன்னும் பண்ணலை. உங்களுக்கு இதை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். விஆர் பாக்ஸ் இதோட ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதுமாதிரி உங்களுக்கு பல அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட எல்லா லிங்க்ஸும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். நீங்கள் போய் செக் பண்ணியும் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் நண்பா. இதோட லிங்க் நான் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நன்றி, வணக்கம்.